குழந்தை பெற்ற அம்மானாலும் சரி, குழந்தை பெற்ற அப்பானாலும் சரி, முக்கியமான விஷயம் நோ சால்ட், நோ சுகர், நோ கவுஸ் மில்க் and no biscuit till 1 year of age. 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்த ஒரு பெரிய தொத்து நோய் என்ன தெரியுங்களா? ஃபோன் யூஸ் பண்றது. ஃபோனை காமிச்சு சமாதானப்படுத்துறது. எல்லார் வீட்லயுமே பாக்குறீங்க. இதுல இருக்கிறது எதுவுமே நான் பொய் சொல்ல, எல்லாமே ஃபேக்ட் தான். அதனாலேயே நிறைய ஆங்ஸைட்டியும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வருது. ஸ்கிரீன் டைம் எக்ஸசிவா யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இது எல்லாமே பிரச்சனை. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செகண்ட் லைன் நான் என்ன போட்டிருக்கேன், உப்பில்லா பண்டம் தொப்பையிலே. இன்னைக்கு இதுதான் புதுசா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும், திரும்ப சொல்றேன், நீங்க எல்லாம் நாளைக்கு குழந்தை பெற்ற அம்மானாலும் சரி, குழந்தை பெற்ற அப்பானாலும் சரி, முக்கியமான விஷயம் நோ சால்ட், நோ சுகர், நோ கவுஸ் மில்க் அண்ட் நோ பிஸ்கெட் till 1 year of age. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு தெரியுமா? சால்ட்டும் சுகரும் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு சுகர், ஹார்ட் அட்டாக்ல 30 years 40 yearsல வருது. நியூஸ்ல பாக்குறீங்களா இல்லையா? சோ உங்க பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோமே எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. யாருமே நல்லா இல்ல. யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். நீங்க எல்லாம் சுகர் சால்ட் சாப்பிட்டுருந்தீங்கன்னா டைம் பாம் தான். என் முன்னாடி உட்கார்ந்து டைம் பாம் நீங்க எல்லாம். சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. உங்க ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்கெட்ஸ் கண்டிப்பா நோ. அதே மாதிரி கவுஸ் மில்க்கும் கண்டிப்பா நோ. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு குழந்தைங்களாலும் சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, தயவு செய்து இதை செய்யாதீங்க. நாட்டி. சோ குழந்தைங்க நாட்டி, இது எல்லாருக்குமே பிடிக்குமா பிடிக்காதா? சோ குழந்தைங்களானே நாட்டியா தான் இருப்பாங்க. சோ பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்த பிறகு நம்ம வீட்ல எல்லாருக்குமே வந்த ஒரு பெரிய தொத்து நோய் என்ன தெரியுங்களா? போன் யூஸ் பண்றது. சோ அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த 2 பிரச்சனை. யாராவது தெரியுமா ADHD என்னன்னு தெரியுங்களா? எக்ஸலென்ட். நெக்ஸ்ட் ஆட்டிசம். மூணாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? தெரியாத அறவேக்காடுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, தடி எடுத்தவன் தண்டல்காரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்னன்னு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? சோ தண்டல்காரன்னா போலீஸ்காரன், தடி எடுத்தா எல்லாரும் போலீஸ்ன்ற மாதிரி எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் இன்னைக்கு ஆட்டிசம் பத்தியும் ADHD பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா. ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வர்றப்பே பயந்து போய் தான் வராங்க. யாருமே என் குழந்தைக்கு ADHD இருக்கா, ஆட்டிசம் இருக்கான்னு சொல்லுங்க டாக்டர்னு கேட்கறது இல்ல. அம்மாங்களே டயக்னோஸ் பண்ணிடுறாங்க, என்கிட்ட கூட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ சுருக்கமா சொன்னா, நான் வேப்பல் அடிச்சு திருப்பி அனுப்ப, அது இல்ல உங்க குழந்தை நல்லா இருக்கிறா அப்படின்னு. சோ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஸ்கிரீன் டைம் எக்ஸசிவா யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இது எல்லாமே பிரச்சனை. ஓகேங்களா? ஸ்லீப் இஷ்யூ, ஸ்கூல்ல போர் மார்க்ஸ், புக்ஸ் சுத்தமா படிக்கிறது இல்ல. இந்த ரூம்ல யாராவது லாஸ்ட் ஏதாவது புக் படிச்சுன்னு கை தூக்குங்க. ஸ்கூல் புக், காலேஜ் புக்லாம் இல்ல, அதை தவிர யாராவது புக் படிச்சிருக்கீங்களா? கை தூக்குங்க. இந்த ரூம்ல ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். மேம் நீங்க ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க, யாராவது புக் படிச்சிருக்கீங்களா? மேம் நீங்க என்ன புக் படிச்சீங்க சொல்லுங்க மேம். சூப்பர். சோ அவங்க புக் படிச்சிருக்காங்க. ஐ அப்ரிஷியேட் தட். சோ திஸ் பேசிக்கலி ஒரு டையிங் ஹேபிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லெஸ் டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாட் இனஃப் அவுட்டோர் ஆர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். வெயிட், மூட், செல்ஃப் இமேஜ் ப்ராப்ளம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், லெஸ் டைம் லேர்னிங் அதர் வேஸ் டு ரிலாக்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன். சோ திஸ் இஸ் பேசிக்கலி தி பிக் ப்ராப்ளம் வித் ஸ்கிரீன் டைம். சோ நெக்ஸ்ட் கேப்பீங்க, எவ்வளவு தான் சார் அப்ப ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும்? இது ஒரு முக்கியமான டேக் ஹோம் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 வயசு குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ ஃபாரின்லயே வேற ஊர்லயே இருந்தாங்கன்னா, அவங்க ஸ்கிரீன் டைம்ல அவங்கள பார்க்கலாம். தட்ஸ் கம்ப்ளீட்லி அலவுட் அண்ட் அக்செப்டட். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1.5 வயசு 2 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா, only for educational activity. This is very important. For 2 to 5, 1 hour per day. இதுதான் American Academy of Pediatrics ஓட recommendation. Maximum 3 hours per day. 6 வயசுக்கு மேல habitual activity, படிப்பும் சரி விளையாட்டுக்கும் சரி யூஸ் பண்ணலாமே தவிர, யாருமே not more than 3 hours per day. எல்லா டைமும் வெளியே போறப்போ, அதாவது வெளியே ஃபேமிலி டைம் இருக்கிறப்போ, தயவு செய்து போனை யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேர்ன் அபவுட் யூஸ் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செய்து அதையும் மறந்துடாதீங்க.